நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசிபி டிசைன்னா என்ன, அதில் எந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்க, நம்ம பாலிடெக்னிக் அப்புறம் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அதில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ சம்பளம் தராங்க, அதுவே 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அந்த பிசிபி டிசைன் அந்த டொமைனில் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். ஆக்சுவலி எனக்கு வந்து யூடியூப் ஒரு பார்ட் டைம் தான். நான் வந்து ப்ரொஃபஷனலாக விஎல்எஸ்சி டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த இன்டெல், குவால்காம், சாம்சங் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராசஸர் ஐசி பார்க்குறீங்களே, இதை வந்து சாஃப்ட்வேர் மூலமாக டிசைன் பண்ணி ஒரு பிசிக்கல் காம்பனண்ட்டாக கொண்டு வரோம்ல, இந்த மொத்த ப்ராசஸ் பேர் தான் விஎல்எஸ்சி டொமைன் சொல்லுவாங்க. ஸோ என்னோட அது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த எம்பெடட் சிஸ்டம், பிசிபி டிசைன் இது வந்து சைடில் கொஞ்சம் பிடிக்கும். நம்ம சேனல் ரிலேட்டடாக அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு அப்பப்போ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பிசிபி டிசைன் பற்றி சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நான் எம்பெடட் சிஸ்டம் பற்றி சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை கலட்டி ரிப்பேர் பார்த்து ஏதாச்சும் நோண்டிகிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது என்னடா ஒரு போர்டில் வந்து இப்படிலாம் கோடு போட்டிருக்காங்க, அதில் நிறைய காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இதை எப்படி இந்த போர்டில் இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு எப்படி டிசைன் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் யார் வேலை பார்க்குறா, எப்படி பிசிக்கலாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் வச்சுருக்கீங்களா? ஸோ அதை பண்ணுறதுக்கான வேலை தான் பிசிபி டிசைன். இப்போ அந்த பிசிபி டிசைன் இன்ஜினியர்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். போன மாதம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ரூட்டு காட்டுற டிஸ்பிளே இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளுக்குள்ளே சர்க்யூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட் போர்டு மூலமாக ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் கோடை டம்ப் பண்ண நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதை வந்து அந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது இந்த காம்பனண்ட் இப்படிலாம் கனெக்டாக இருக்கணும், அந்த காம்பனண்ட் ரேஞ்சு, ரெசிஸ்டருக்கு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கும், கெப்பாசிட்டருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறாங்களே, இது வந்து சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்ஸோட வேலை. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலானது தான். ஏன்னா அந்த காம்பனண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப நிதானமாக பண்ணணும். கம்மியான கால்குலேஷன் போட்டு கம்மியான ரெசிஸ்டர் போட்டாலும் புகையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக போட்டாலும் சர்க்யூட் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் ஒவ்வொன்றையும் பார்த்து கால்குலேஷன் பண்ணி ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறது அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் நான் கோடை டம்ப் பண்ணது மூலமாக தான் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடியும் ஆக்சஸ் பண்ணி டெக்ஸ்ட் வர வச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்பெடட் சாஃப்ட்வேர் மூலமாக எம்பெடட் இன்ஜினியர்ஸும் இந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி எம்பெடட் இன்ஜினியர் அப்புறம் சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மூலமாகவே காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி எல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து பிசிக்கல் காம்பனண்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்காக தான் பிசிபி டிசைன் இன்ஜினியர்கிட்ட போவாங்க. அந்த சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்ஸ் இப்போ நான் போட்ட சர்க்யூட்லேயே பார்த்தீங்கன்னா கொசன்னு கனெக்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒரு பார்க்குற அளவுக்கு லட்சணமெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோடய கோர் மோட்டிவ் அங்கே வந்து கரெக்டான காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கேனா, கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கும்போது எங்கள் அவுட்புட் கரெக்டாக வருதா, இது மட்டும் தான் என்னோடய கோர் கான்செப்ட். ஓகேவாக இருக்கிறப்போ அதை லட்சணமாக டிசைன் பண்ணுறது, ஒழுங்காக கொண்டு வருது, இதெல்லாமே பிசிபி டிசைன் இன்ஜினியர்ஸோட வேலை. சரி, ஓகே. பிசிபி டிசைன் இன்ஜினியர் வந்து சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்கிட்டேருந்து அந்த சர்க்யூட்டை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அல்டிஎம் டிசைன் அப்புறம் கீகேட் இந்த மாதிரி பிசிபி டிசைன் சாஃப்ட்வேர் இருக்குது. அது உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைப்ரரி இருக்கும். நம்ம பிசிக்கலாக பார்க்குற காம்பனன்ட்ஸ், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே அதுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூலாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பிசிபி டிசைன் இன்ஜினியர் வந்து சர்க்யூட் டிசைன் இன்ஜினியர்கிட்டேருந்து அந்த சாம்பிள் சர்க்யூட்டை வாங்கிட்டார். அது நல்லா ஒர்க் ஆகிற சர்க்யூட். அதை வாங்கி அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரோ அதை அல்டிஎம் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதிலிருந்து அந்த காம்பனன்ட்ஸை எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுப்பார் இந்த மாதிரி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபைலாக மேக் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இவரை பாருங்கள், இப்படி அழகாக அந்த காம்பனன்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் காம்பனன்ட்ஸுக்கு வந்து ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதே சைஸு தான் பிசிக்கலாகவும் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஒரு சாஃப்ட்வேரில் குட்டி அந்த மாதிரி வைக்கிறாங்க, இது வந்து ரியல் பிசிக்கல் காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சைஸ் கரெக்டாக இருக்குமா, இடம் இடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை வராது. சாஃப்ட்வேரில் அந்த காம்பனண்ட் சைஸும் ரியல் காம்பனண்ட் சைஸும் சேமாக தான் இருக்கும். இப்படி அல்டிஎம் சாஃப்ட்வேர் மூலமாக அந்த சர்க்யூட்டை கரெக்டாக போட்டதுக்கப்புறம் மல்டிபிள் டைம் செக் பண்ணுவாங்க, ஏதாச்சும் கனெக்ஷன் விட்டுருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கெர்பர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுற ஒரு இன்ஜினியருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் சர்க்யூட் டிசைன் இருக்கிற கெர்பர் சாஃப்ட்வேர் ஃபைலை ஒரு டேரெக்டாக ஒரு பிசிக்கல் போர்டில் பிரிண்ட் பண்ணுவார். அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் கோட்டிங் வர்றது, அப்புறம் ஓட்டை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பிளைன் ஒரு பிசிபி போர்டாக வரும். அதுக்கப்புறம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரேஞ்சில் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டரை வந்து சால்ட்ரிங் பண்ணி
ஒரு நல்ல போர்டாக மாற்றுறது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஃபேப்ரிகேட், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு டிசைன் இன்ஜினியர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வேலை ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிசிபி சாஃப்ட்வேர் மூலமாக பிசிபி டிசைன் பண்ணுறது, அப்புறம் ஃபேப்ரிகேட் அது இதுன்னு பண்ணி ஒரு பிசிக்கல் போர்டாக கொண்டு வருது. இது எல்லாத்தையுமே ஒரே இன்ஜினியர் தான் பார்ப்பார். பட் பெரிய பெரிய கம்பெனிஸ் போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அல்டிஎம் சாஃப்ட்வேர் மூலமாக பிசிபியை டிசைன் பண்ணி அந்த கெர்பர் ஃபைலை கொண்டு வரதுக்கு ஒரு இன்ஜினியர், அப்புறம் ஃபேப்ரிகேட்டுக்கு ஒரு இன்ஜினியர், அப்புறம் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த அந்த இது காம்பனன்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறது, சால்ட்ரிங் பண்ணுறது, இதுக்கு தனித்தனி இன்ஜினியர் வச்சுருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த போர்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் நமக்கு ஒரு நல்ல டிவைஸ் நம்ம கைக்கு வருது. ஓகே ப்ரோ, பிசிபி டிசைன் இன்ஜினியராக ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ, ட்ரிபிள் இ அல்லது ஈசி அல்லது இன்ஜினியரிங் ஈசி, ட்ரிபிள் இ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட்லேயே அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் பிசிபி டிசைன் இதெல்லாம் இருக்குது. அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா யூடெமியில் வந்து பிசிபி டிசைன் பற்றின எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அல்டிஎம் டிசைன் இந்த மாதிரி பிசிபி டிசைன் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் லே அவுட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது பிசிபி டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அது வந்து யூடியூப்லேயும் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்பில் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் அல்லது வேலைக்கு போகும்போது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் வந்து காலேஜ் முடிச்சு பல வருஷம் ஆகுது, வேலை இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேசிக் காமன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில கம்பெனி காசு கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காசு கிடைக்கி இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணி அதில் வந்து கற்றுக்கோங்க பிசிபி டிசைன் எப்படி பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இதில் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு நாலேஜும் கெயின் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகலாம். எல்லாம் ஓகே ப்ரோ, இந்த ஃபீல்டில் எப்படி சம்பளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த பிசிபி டிசைன் ரோலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கே 18 to 25 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா 2-3 வருஷத்துலேயே வருஷத்துக்கு 6 லட்சம் to 10 லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எது எப்படியோ இந்த வீடியோவில் வந்து பிசிபி டிசைனாக என்ன, அதில் எப்படிலாம் வேலைகள் இருக்குது அப்படின்னு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அல்லது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பிசிபி டிசைனில் ஒர்க் பண்ணுறாங்க, எம்பெடட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் வீடியோ வந்து இதுக்கப்புறம் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து விஎல்எஸ்சி பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் எப்படி ஜாப் வாங்கினேன், எப்படி போனேன்னு சொல்லிட்டு நான் விஎல்எஸ்சி பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எனக்கு எம்பெடட் சிஸ்டமில் எப்படி உள்ளே போனாங்க, என்னென்ன படிக்கணும், எப்படி ஒர்க் இருக்கும், அப்புறம் அந்த சர்க்யூட் டிசைன், அப்புறம் பிசிபி டிசைன் எப்படி உள்ளே போனாங்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ஒருத்தவங்கிட்ட கேட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது அடுத்தபடியாக அவங்கள ரியல் டைமாக நேராகவே அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.